வணக்கம். B.Ed அண்ட் M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வயம் கோர்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்வயம் கோர்ஸில் வீக்லி அசைன்மெண்ட்ஸ் வரும். இந்த வீக்லி அசைன்மெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வீக்லி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்டர்னல் மார்க்கில் அது வந்து ஆட் ஆகும். ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே இன்டர்னல் மார்க்ஸ் 30 மார்க்ஸ். ஓகே, ஸோ அந்த கோர்ஸ் எத்தனை வீக் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி குவிஸ் சப்மிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்வயம் அப்ளிகேஷன் உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட டேஷ்போர்ட் இருக்கும். அதில் அப்கமிங் கோர்சஸ், ஆன்கோயிங் கோர்சஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கோர்ஸ் கரிக்குலம்லேருந்து ஒவ்வொரு மாடல்ஸ் வீக் 1 வீக் 2 அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ வீக் 1 கிளிக் பண்ணுங்கள். வீக் 1 கிளிக் பண்ணால் வீக் 1 குவிஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க, வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள் அசைன்மெண்ட் டியூ டேட். இதில் வந்து வீக் 1 அசைன்மெண்ட் டியூ டேட் 10/3 ஆல்ரெடி இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சில பேர் சப்மிட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் வீக்கில் உள்ள கோர்ஸை சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ வீக் 2 கிளிக் பண்ணுங்கள். வீக் 2ல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட் டியூ டேட் பாருங்கள் 17/3. ஸோ டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடுங்க. ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிரும். ஸோ இது வந்து குவிஸில் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதே மாதிரி வீக் 2, வீக் 3, வீக் 4 ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த கோர்ஸில் வீக் 4 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வீக் 4ல் பாருங்கள். ஸோ வீக் 4 வரைக்கும் அசைன்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31st மார்ச். டோட்டலாக இந்த கோர்சஸ் மோஸ்ட்லி எல்லா கோர்சஸுக்குமே 31st. ஒவ்வொரு வீக் பொறுத்து இருக்குது. இது லாஸ்ட் வீக்னால 31st போகுது. இல்லை அப்படின்னா இந்த மார்ச்லேருந்தே டியூ டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் கோர்ஸ் ப்ராக்ரஸில் போய் உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குவிஸ்லேயே போயிட்டு ராங் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் இன்னும் அசைன்மெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலை. ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படிங்கிற கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வீக் 1 செலக்ட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் குவிஸ். ஓகே, ஸோ வீக் 1ல் வீடியோ லெக்சர்ஸ் பாருங்கள். அசைன்மெண்ட் குவிஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணனால 14/3 டேட் முடிஞ்சது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டாக ராங்கா கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் ப்ராக்ரஸ் ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் ப்ராக்ரஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குவிஸ் அட்டன் பண்ண மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சு. நெக்ஸ்ட் குவிஸ் போக உங்களுக்கு வந்து சில கோர்சஸில் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பிடிஎஃபாவோ, இமேஜ் ஃபைலாவோ, வேர்ட் ஃபைலாவோ கோர்ஸ் கீ கண்டென்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி இல்லை நெட்டு ரிசோர்ஸஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்லோட் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்வயம் அப்ளிகேஷன்லேருந்து பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து ப்ரௌசர் இந்த மாதிரி கூகுள் ப்ரௌசர், கூகுள் குரோம், உங்கள் மொபைலே கூகுள் குரோமில் swayam.gov.in கிளிக் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கார்னரில் இந்த ப்ளூ கலர் 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகின ஜிமெயில் ஐடியில் மை கோர்சஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கோர்சஸில் வரும். ஸோ எந்த கோர்ஸில் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் கான்டென்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த கோர்சஸில் உங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீக் 4ல் அசைன்மெண்ட் 2 கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி கூகுள் ப்ரௌசரில் போய் தான் நீங்கள் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். இது ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதை நான் காமிக்கிறேன். ஒரு சப்மிஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற அப்லோட் ஃபைல் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பிடிஎஃபாவோ இமேஜ் ஃபைலாவோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிஷன் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் வந்து இதிலே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
இது வந்து அசைன்மெண்ட் சப்மிட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண கோர்ஸில் உள்ள மாடல் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ப்ரௌசரில் உங்கள் ஸ்வயம் டைப் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி அதில் உள்ள கோர்ஸை செலக்ட் பண்ணி எந்த வீக்லங்கிறத பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீக்லேயும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மறந்துடாமல் இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்கள். நன்றி.